உயிரே நருந்தேனே செயலினை மூச்சனை உடைக்கணித்தேனே நைந்தாயலில் வைத்த முழுமை வழங்கு நன்னிலை உடைக்கணி கிடைக்கின்றானே புரட்சி என இந்த தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீது தமிழ்நாடு தனக்கும் எல்லாம் திரையளவு நலமேலும் கிடைக்கும் என்றால் செத்துணியில் நான் எனக்கு திருநாளாக என்று சொன்னானே அதே புரட்சி கொண்டு வருகிறது. பெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழைகள் வெற்றி தோன்று கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஒரு உள்ளமைகள் உள்ளம் பெண் புரிதலுக்கு வந்து வீரம் செல்கின்ற தமிழர்கள் வீரம் உற்சாகம் என்று தமிழின் பெயரால் எல்லாம் நான் வாழ்த்துகின்றேன் வணங்குகிறேன். எனக்கு தெரியும் தமிழகத்துடைய தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியை ஒன்றான ஆர்விஎஸ் கல்லூரியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது, ஒரு தனி முத்திரை இருக்கிறது. You are all brilliant students. திருவள்ளுவர் அன்பை பற்றி சொன்னார். அன்பு எதற்கு இணையாக சொன்னார் தெரியுமா? உயிருக்கு இணையாக சொன்னார். அன்பு உயிருக்கும் மேலாக ஒன்றை சொன்னார் என்று சொன்னால் அது ஒழுக்கம் மட்டும்தான். மேடையிலே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. 35 ஆண்டு காலம் இந்திய அரசுடைய செயலராக இருந்து ஆட்சித்துறையிலே தனிமுத்திரை பதித்த திரு சுப்ராஜ் ஐயா இங்கே இருக்கிறார். இந்தியன் ஏர்போர்ஸுடைய குரூப் கேப்டன் அலோக் வர்மா இங்கே இருக்கிறார். நம்முடைய நீண்ட நிதி அனுபவத்தை கூட பதிலிருந்து இருக்கிறார். இவர்களெல்லாம் பேசும்போது நீங்கள் எல்லாம் தனித்துக என்று பேசிக் கொண்டிருந்தால் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அங்கே உயர்வு இல்லை என்பதுதான். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் ஏதோ வேலை இல்லை என்பதோ, அங்கே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஏதோ மிகப்பெரிய வேலையில் இருப்பவர்களைப் போலவோ இருந்தால் அந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும். If there is no discipline, there is no perfection. அன்புக்கு மரியாதைக்குரிய என்னுடைய நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்து எனக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய அரசுடைய செயலாளர் திரு சுப்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, இந்தியன் ஏர்போர்ஸ் குரூப் கேப்டன் திரு அலோக் வர்மா அவர்களே, என்னுடைய அருமை சகா தோழர், இந்த கல்லூரியுடைய எல்லா நிலைகளையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த கல்லூரி உழைப்புக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான வழிகாட்டி அன்புக்குரிய பத்திரி அவர்களே, இந்த நிறுவனத்தை தன்னுடைய இதயத்திலே ஏந்தி தோள்களிலே அல்ல தன்னுடைய இதயத்திலே 24 மணி நேரத்திலே இந்த நிறுவனத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் ஒரே ஒரு மனிதர், அவர்தான் நம்முடைய மனிதர் கந்தசாமி அவர்கள். அன்புக்கு மரியாதைக்குரிய தலைமை கணக்காளர் திரு கந்தசாமி அவர்களே, என்னுடைய மரியாதைக்கு பாசத்திற்குரிய நம்முடைய ஐயாவுடைய தோழர், அவருடைய இதயத்திலே நிரந்தரமாக பணிகொண்டிருப்பவர் என்னுடைய மரியாதைக்குரிய பொறியாளர் பால் அவர்களே, இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்த பெருமைக்குரிய இந்த கல்லூரியுடைய தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு தமிழகத்திலே இருக்கிற கல்லூரிகளுக்கெல்லாம் முதன்மை இடத்தை பெற வேண்டும் என துடிப்பிலே பணியாற்றி எடுத்துக்கொண்ட காரியங்களெல்லாம் வெற்றி மட்டுமே ஒன்று என இலக்கோடு பயணித்து வருகிற என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் இந்த கல்லூரி முதல்வர் திரு விஜய் அவர்களே, என்னுடைய மரியாதைக்கு பாசத்திற்குரிய இந்த விழாவை சீரோடும் சிறப்போடு அமைத்த பெருமைக்குரிய மாணவிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, சூலூர் வாழ் பொதுமக்களே, அனைவருக்கும் இனிய இரவு வேளையில் வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மட்டத்தில் இருக்கிறேன். இதுக்கே இவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் Don't be afraid. எதை கண்டு பயப்பட வேண்டுமோ அதை கண்டெல்லாம் பயப்படவில்லை. எதை கண்டு பயப்படக்கூடாதோ அதை கண்டெல்லாம் தமிழன் பயப்பட ஆரம்பித்து விட்டார். இவ்வளவு நேரம் பேச என்ன ஆகும், ஒன்று ஆக போவதில்லை. நம்முடைய ஐயா சொன்னார், our country has got lot of people, நிறைய population, ஆனால் 10% 11% மட்டும்தான் skilled laborers என்று சொன்னார். கொரிய நாட்டை எடுத்துக்கொண்டால் 90%, ஐரோப்பிய நாடுகளில் கிட்டத்தட்ட 70-80% skilled laborers. ஆனால்
செல்போனை கையில் கொடுத்து விட்டால் அவன் மிகப்பெரிய ஸ்கில்லாக வந்து விடுவான். நான் பார்த்தேன், மாணவர்களும் சரி, பெற்றோரும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, மேடைகள் போனும் சரி, நானும் சரி, வீதியிலே போனும் சரி, பிச்சை எடுப்போனும் சரி, நேற்று ஒரு மருத்துவமனைக்கு சென்ற அரசு மருத்துவமனையில் அத்தனை பேரும் அந்த படுக்கையில் படுத்திருக்கிறார். அத்தனை பேர் கையில் செல்போன். இந்த செல்போன் வியாதி என்றைக்கு நம்மை விட்டு போகிறதோ அன்றைக்குத்தான் நம் நாடு உருப்படும். எதற்காக இந்த செல்போனை கண்டுபிடித்தாங்களே தெரியாது, எதற்காக இந்த செல்போன் இங்கே வந்தது நமக்கு தெரியாது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வே இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைமுறையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நான் காலையில் இங்கே உடற்பயிற்சிக்காக செல்கிற கல்லூரியில் சென்று விட்டு வரும்போது பார்ப்பேன், நிறைய மாணவர்கள் வருவார்கள், தலை குனிந்தபடி இருப்பார், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நரிகள் திமிர்ந்த ஞானச்சருக்கு என்று சொல்லி பாரதி சொன்னார். அவர் சொன்னது பெண்ணிடத்தை பற்றி சொன்னார். எதற்காக? கொல்கத்தாவிலே 1920ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு கடந்து கொண்டு திரும்ப வரும்போது பாரதி அங்கே நிவேதனை சந்திக்கிறார். நிவேதனை சந்தித்த போது சொல்கிறார், நாங்கள் விடுதலைக்காக ஏதோ சென்று விடுகிறோம் என்று சொன்ன போது அவர் கேட்டார், உங்களுடைய மனைவி அழைத்து வரவில்லையா பாரதி? பாரதி சொன்னார், she is an illiterate, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் கர்நாடக கட்டிப்பட்டு என்று சொன்னார். Then Nivedi retorted, if you are not able to give liberation to your wife, you are not entitled to speak about liberation of the country என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் இங்கே பாரதி வந்து எழுதினார், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்சருக்கு என்று சொல்லி பாரதி சொல்வது ஒரு பெண்ணை பற்றி. நம்முடைய கல்லூரியில் என்று காலையிலே பார்த்தேன், குடிந்த தலை நிமிராமல் அத்தனை மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகா, என்ன ஒரு மரியாதை! மாணவர்களே குடிந்த நிமிராமல் செல்றார்கள். கிட்ட பார்க்கும்போது பார்த்தேன், எல்லார் கையிலும் செல்போன். அந்த செல்போனை பார்த்து கொண்டே நடக்கிறார். கீழே கல் இருந்தால் கூட தடுக்கி விடுகிற நிலை கூட தெரியாத ஒரு நிலைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னார்களே, விருதெல்லாம் தேவையில்லை. இப்படி நம்முடைய ஐயா ஆலமரம் போல நீ வளர்ந்த 1000 பறவைகள் கூடு கட்ட காலவர்களுடைய தாளாட்ட என்று சொல்லி கொஞ்சம் கண்ணதாசன் எழுதலாம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு ஆலமரத்தை சொல்லுகிறார். ஆலமரத்தில் விழுதுகள் இருக்கிறது அல்லவா? அந்த ஆலமரத்தில் விழுதுகள், அந்த ஆலமர விதையை பார்த்திருக்கிறீர்களா? சிறு மீனுடைய முட்டை அதை விட சிறியதாக இருக்கும் ஆலமரத்துடைய விதை. அந்த விதையிலே இருந்து வருகிற அந்த மரம் ஒரு மிகப்பெரிய படை பரிவாரங்களுக்கெல்லாம் அங்கே நிழல் தருகிறது. இவ்வளவு பெரிய விதையாக இருக்கிற படம் படத்தில் வருகிறார். அந்த பனைமரத்திலே ஒருவர் கூட மதிய நேரத்தில் தங்கி இழைப்பார் முடியாது. நம்முடைய ஐயா அவர்கள் இந்த ஆலமரத்தை கொண்டவர், ஆலமரத்தை ஒப்பான உயர்வை கொண்டவர். 110 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 110 நிறுவனங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, 110 என்று சொன்னால் வாழ்நாளில் ஒரு நிறுவனத்தை தொடங்குவதற்கே நம்முடைய வாழ்நாள் முடிந்துவிடும் என்று சொன்னால் 110 விருதுகள், 110 நிறுவனங்கள் நடத்திய அந்த தலைவரை நான் அந்த நேரத்திலே வழங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் மூலமாக இந்த நாட்டுடைய GDP சொன்னார், அது உயர்கிறது. அவர் சொன்னார், மிகப்பெரிய விருதை நம்ம கொடுத்திருக்க வேண்டும். It should be recorded with the highest prize, highest
those days. Second prize was 300, third prize was 200. போட்டி முடிந்தது, பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. அங்கே பாரதி சென்றார், அன்பர்களும் சென்றார். முதல் பரிசு 500 ரூபாய். பாரதி எழுதிய பாட்டு கிடைக்கவில்லை. இரண்டாம் பரிசு 300 ரூபாயாவது கிடைக்குமா என்று பார்த்தார், 300 ரூபாய் கிடைக்கவில்லை. மூன்றாவது பரிசு 200 ரூபாய். போனால் போகிறது என்று சொல்லி காந்திக்கு கொடுக்கப்பட்ட 200 ரூபாய் பரிசு தான் இந்த பாட்டு. தெரியுமா? யாருக்கா தெரியுமா? மூன்றாவது பரிசு 200 ரூபாய் அன்றைக்கு கொடுத்தார்கள் பாரதிக்கு. தமிழ் தமிழ் என்று பேசுகிறோமே, தமிழ் என்று இருக்கிறோமே, தமிழ் என்று சொல்லலாம், தமிழ் என்னடா இருக்கிறோமே, ஜல்லிக்கட்டில் தமிழ் இருக்கிறோமே, தமிழுடைய மேன்மையை பற்றி பேசுகிறோமே, வரலாற்றை பற்றி பேசுகிறோமே, மேன்மையை பற்றி பேசுகிறோமே, தமிழுடைய ஆண்மையை பற்றி பேசுகிறோமே. தமிழுடைய முதல் இலக்கண அரிச்சொல் எது தெரியுமா? காந்தி அந்த பாரதி எழுதிய பாடல் தான். என்ன பாடல் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பாடல் தான் செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாயது காதுகள். இந்த பாடல் தான் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழனும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. நான் கூட ஆரம்பிக்கும் சொன்னேன் செந்தமிழ். அந்த செந்தமிழ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தி முதலில் பாரதி. அந்த பாரதிக்கு அன்றைக்கு 3ஆம் பரிசு தான் கொடுக்கப்பட்டது. விருதுகள் முக்கியம் அல்ல. விருதுகள் என்பது ஒரு அளவுக்கு தான். நான் சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் விருதுகள் என்பது வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய தொழிலில் when you undertake this profession, one word is missing in the dictionary. என்ன தெரியுமா? அது டிக்ஷனரி எடுத்து விட்டார். அகராதி வந்து one word has been removed recently. என்ன தெரியுமா? ethics. ETHICS, ethics. This has been removed from the dictionary. I'm not joking, I'm just joking. இதை யாருமே பின்பற்றுவதில்லை. எந்த இடத்திலுமே எத்திக்ஸ் இல்லை. ஒருவருடைய வீழ்ச்சியிலே நம்முடைய வாழ்வு, ஒருவர் இறந்தால் நம்முடைய உயர்வு என்று சொல்லி ஒருவருடைய தாழ்விலே நம்முடைய உயர்வு நிறுத்திக் கொண்டிருக்கிறோமே, அது எத்திக்ஸ் அல்ல. உங்களுடைய தொழிலே நான் சொல்லுகிறேன், மிக மிக உயர்ந்த தொழில் உங்களுடைய டாக்டர் தொழில். இந்த டாக்டர் தொழில் தான் நான் சொல்லுகிறேன், எல்லாரிடமும் சென்று யாரும் பல்லை காட்ட மாட்டார்கள். உங்களை மட்டும் சார் மனித குலமே வந்து உங்களுடைய பல்லை காட்டித்தான் தீர வேண்டும். பல்லை காட்டி வைத்தியம் பெற்று தீர வேண்டும். உங்களுடைய தொழிலே அந்த எத்திக்ஸ் இருக்க வேண்டும். அது எத்திக்ஸ் இல்லாத வாழ்வு, எத்திக்ஸ் இல்லாத ப்ரொஃபஷன் நிச்சயமாக இங்கு கொண்டு செல்லலாம். என்ன எத்திக்ஸ் என்று சொன்னால், இருப்பவர்கள் இல்லாதவர்கள், இல்லாதவனுக்கு கொடு, இல்லாதவன் நீங்கள் உங்களுடைய வைத்தியத்தை நீங்கள் இலவசமாகவே செய்யுங்கள். இருப்பவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மணி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த பொருவென்று வைத்து வாழ்கின்றவரை வாழ்த்திடுவோம் என்று சொல்லி கவிஞர் வாழ எழுதினார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். பண்குடிசை வாசல் என்றால் தென்றல் தர நிறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று, ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை. இந்த வரிகளை எழுதிய வாலி அன்றைய புரட்சித்தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சொல்லி சொன்னார், இதற்கு பிறகு நீதான் இந்த பாடல், எனக்கு எல்லா பாடலும் நீதான் எழுத வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட உயர்ந்த பாடல் என்று சொல்கிற தத்துவத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். எத்தனையோ மெசேஜ், எத்தனையோ மீம்ஸ், இதையெல்லாம் பார்த்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே. அன்புடைய நண்பர்களே, அன்புடைய மருத்துவர்களை நான் சொல்கிறேன், உங்களுடைய மருத்துவ துறையை போல ஒரு உயர்ந்த துறை உலகத்திலே எங்குமே கிடையாது. It's supposed to be the noblest of all professions. இதை விட ஒரு உயர்ந்த, நீங்கள் தன்னம்பிக்கையோடு சொன்னார்கள், விடாமுயற்சி 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 என்று தன்னம்பிக்கை 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 செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொன்னார்களே. 1000 உதாரணங்களை வரலாற்றை உதாரணம் காட்ட முடியும். 1000 சம்பவங்களை எடுத்துச் சொல்ல முடியும். ஒன்றை மட்டும் எடுத்துச் சொல்லுகிறேன். வெல்பா ருடால்ஃப், 1960 Olympic champion. She had scarlet fever at the age of 4. Doctors ruled she cannot walk again. Doctors told you cannot put your foot on the earth again. But she was so determined. She was in the school. She was trying to run, but she couldn't run. She was not able to walk. How she could run? With the help of doctors and help of treatment, she was able to walk. She was sent to Tennessee University in the States. In Tennessee University, Ed Temple was a physical teacher. Every day she used to go to the ground and watch others run and play ball. One day Ed Temple approached her and asked her, "You are
I want to become the fastest woman on the earth. You want to be the fastest woman on the earth? With your determination, will definitely one day you will succeed. I'll give the training. He took her and gave the training for 4 years. Then at one day, at last day, she participated in the university race. She came last. She was the last one in the university race. But years rolled by. Many years passed. She trained, and she became the champion of the United States one day. She became அமெரிக்க நாட்டுடைய முதல் ஓட்டப்பந்தய வீராங்கனை. 4 வயதிலே டாக்டர்கள் நடக்க முடியாது என்று சொல்லிய ஒரு வீராங்கனை. She was sent to participate in the Olympic Games 1960 Rome. அங்கே உலகத்துடைய மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக அவர் அங்கே ஓடி சென்று she won the gold medal in the 1960 Olympics, 100 meters, 200 meters, long jump. This is history. A woman who was ruled out by the doctor that she cannot put her foot on the earth for the next generation. She won the Olympic gold medal and set an example to the entire humanity that with the will and determination you can achieve anything. அவங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய தவறான முயற்சியில் இருக்கும் வரை உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஆனால் உங்களுடைய மிகச்சிறந்த எதிரி யார் தெரியுமா? நீங்கள். உங்களை விட்டால் வேறு எதிரி யாருமே இல்லை. என்று சொன்னால் முடியாது என்று நினைத்து விட்டால் அதை விட அதுக்கு எதிரி எதுவுமே கிடையாது. முடியாது என்ற சொல் நெப்போலியனுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருந்தால் இல்லை நெப்போலியனை பற்றி பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். முடியாது என்ற சொல் லெனினுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருந்தால் இன்னைக்கு அவர்களை பேசிக் கொண்டிருக்க முடியாது. முடியாது என்று சொல்ல பெரியாருடைய வாழ்க்கை இடம்பெற்றிருந்தால் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். வங்கத்து தாகூர் போல் தாடி கொண்டு வெண்குற்ற வேங்கை போல் என்ற பார்வை உண்டு. செங்குன்ற தோற்ற உடல் உண்டு. பெண் செங்குத்த கண்களிலே விழுகிற கருவண்டது சாகுமறை ஒளி உண்டு. பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியது. இவரோ படுகளமாய் போன பின்பும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிர்ப்புகளை நடிக்க வைக்கும் இடிமொழியாய் இனவுணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் என் தந்தை பெரியார் வாழ்ந்துட்டார். இன்றைக்கு இறப்பின் மடியிலே விழுந்துட்டார். இளவயதில் மறையவில்லை பெரியார். நிலை வயது வாழ்ந்துவிட்டே ஓய்வு கொண்டார். எனினும் தாஜ்மஹால் தினமன் தரைக்குள்ளே போய்விட்டார். அதை கட்டி ஆண்டுகள் போல ஆயிற்று என்று ஆறுதலால் பெறுவோமா? தஞ்சை கோவலம் சாய்ந்து விட்டார். அதற்கு வயது அதிகம் என்று சொல்லி தாக்குதல் நான் எழுதாமோ என் தந்தை பெரியார் என்று சொன்னார். தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாளிலே 10,000 நிகழ்வுகளிலே பங்கு கொண்டார். 21,400 மணி நேரம் பேசியவர். அவர் பேசிய ஒலி நாடாவை ஓடவிட்டால் 891 நாட்கள் ஓடும். 2 வருடங்கள் 5 மாதங்கள் 11 நாட்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். அவர் எத்தனை தூரத்தை கடந்தார் தெரியுமா? இந்த நிலவிற்கு சொல்லுகிறோம் நீளவான நடைபெறும் ஒருவருக்கு நிலாவிற்கு காட்டுகின்றார் விளைமுகத்தை போல் முழுதும் காட்டிவிட்டார்கள். பிள்ளை சாமானிய பாதுகாத்துனால நிலாவுக்கு சென்றால் என்ன தூரத்தை கடந்திருப்போம்? இங்கிருந்து நிலவுக்கு சென்று திரும்ப வந்து நிலவுக்கு சென்றால் என்ன தூரத்தை கடந்திருப்போமோ அந்த தூரத்தை தன்னுடைய வாழ்நாளிலே கடந்த தந்தை பெரியார். இந்த பூமி பந்தை 33 வரை சுற்றி வந்தால் என்ன தூரத்தை கடந்திருப்போமோ அந்த தூரத்தை தன்னுடைய வாழ்நாளிலே கடந்த தந்தை பெரியார். இவர்கள் எல்லாம் எதற்காக நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம் சொன்னால் விடாமுயற்சியில் தன்னம்பிக்கையும் அடுத்தவர்களுக்காக உழைக்கிற சமுதாயத்துக்காக உழைக்கிறது அர்ப்பணிப்படம் தான் நம்மை வழிநடத்துகின்ற காரணிகளாக இருக்க வேண்டும் என்ற நல்ல செய்தியை சொல்லி இங்கே வந்திருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு நம்முடைய நிறுவனத்தின் சார்ந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கடைசியாக தமிழகத்தில் தோடி சாப்பிட்டு கனியிட ஏறிய சுவை முற்றல் கனியிட ஏறிய சாரம் பனிமலர் ஏறிய தேனின் காட்சி பாகிட ஏறிய சுவை நரிபசப்படியில் பாலம் தென்னை நல்கும் குளிர்ந்த நீரின் விரியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன். நீலச்சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர்மை நிலவா காலை பருவ உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் முடியும் மாலை சுடரில் விழுந்த மலைகளில் என்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தை எழுத தரமோ சென்னல் மாற்றிய சோர் பசினை தேக்கிய கரியின் வகையில் தன்னிகத்தானிய முதலை கட்டி தயிருடன் விளக்கும் சாரம் நான் மதுரஞ்சை கிழங்கும் காலில் நாவல் என்று தருவாப்போம் உன்னை வளர்ப்பன தமிழா உன் உடலை வளர்ப்பன தமிழா எனினும் உன் உணர்வை வளர்ப்பன தமிழே
ஒரு உயிரை படைப்பதும் தமிழே தமிழே தமிழ் தாய் கற்பார்கள் என் சிறந்த சாய்ந்த நலம் கூப்பி இருந்தாலும் 5 உங்கள் டைரக்டர் 5 நிமிடத்தில் எப்படி ஒரு பாட்டு கூட பாட முடியாது என்று அட்லீஸ்ட் ஒரு பாட்டையாவது பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் 2 நாள் நிறையா ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க, ஸோ 5 மினிட்ஸில் முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு உங்கள் டைரக்டரை பார்த்து கேட்டேன், இதே இத்தனை கப் வச்சுருக்கீங்க, சேல்ஸ் ஸ்கில்ஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்ன சார் இப்படி கேட்டீங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அத்தனை வச்சுருக்கேன், அவங்க எல்லாருமே அவங்க திறமைக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு திறமையில காட்டிட்டேன்னா அதுக்காக வச்சுருக்க கப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தமாக எத்தனை கப்பு இருக்குன்னு சொன்னேன், தெரிகின்ற கப்புக்கு பக்கமாக இருக்குங்க மொத்தமாக அப்படின்னு சொன்னார். மொத்தமாக 450 ஸ்டூடெண்ட்ஸில் 300 ஸ்டூடெண்ட்ஸு கப்பு வழங்குறாங்கன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ திறமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. ஒரு பல்டாக்டர் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் பற்களை மட்டும் சரி செய்வார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவர் பற்களையும் சரி செய்ய முடியும், எங்களால் பாட்டும் பாட முடியும், பரதநாட்டியம் ஆட முடியும், பட்டிமன்றமும் நடத்த முடியும் என்று வெளிப்படையாக காட்டி அவருடைய திறமையை வெளிப்படுத்தது உண்மையிலேயே அதை ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை நான் பாராட்டினேன், வளருக என்று சொல்லிக்கொண்டு பொதுவாக இந்த வயதுக்கும் உங்களுக்கு அட்வைஸ் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். அதாவது உணர்ந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அது வந்து உங்களுக்கு பெரிய உணர்ந்த பிறகு சில தவறுகளை தெரிந்து கொண்டு இருக்கும், திருத்திக் கொள்ளும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுவது போல ஒரு பாட்டு. அந்த தாலாட்டு பாடும் பொழுது அந்த தாய் சில கருத்துக்களை குழந்தைகளுக்கு அருமையாக கூறுவது போல ஒரு பாட்டு வருகிறது. ஒரு இந்திய ஃபிலிம் சாங் சொல்லி ஏசுதார் அருமையாக பாடியிருப்பார். அந்த பாட்டு தான் உங்களுக்கு இப்போ பாடி போகிறேன், ஷேர் பண்ணி போகிறேன். எந்த பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே, பட்டு சீரகுடன் மன்ன சீரகினை மெல்ல நகைத்து வைத்தே, நான் ஆராரோ என்று தாராட்ட இங்கு யாராரோ வந்து பாட்ட, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறகையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, இந்த அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று பாட்ட இங்கு யாராரோ வந்து பாட்ட, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை, இங்கு பேர் சொல்லி வாழ்வதில்லை, நான் ஆராரோ என்று தாராட்ட இங்கு யாராரோ வந்து பாராட்ட, ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் ஆளவளம் வரலாம், நல்ல நெறி கொண்டு பிள்ளை வளர்த்திடில் நாடும் நலம் பெறலாம், இந்த நாடும் நலம் பெறலாம். நன்றி. We are calling for you for the debate, sir, but for forthcoming competitions, I thought of calling for you for the judges for the singing competition also, sir. ஊரே
மலர்ந்த சமுதாயத்தில் எங்கள் பங்களிப்பு சமூகத்தில் பெரிதும் உழைத்து தொட முடியாத பல உச்சங்களை தொட்டாலும் சங்கம் வைத்து பிறந்து மன்றம் தன்னை காத்த தமிழ் போல எங்கள் சாதனைகளை படைக்க ஒரு மன்றம் எங்கள் வெற்றியின் முதற்படி இதோ. To all, it is with immense thrill and pride I stand before you today to introduce a team that is an epitome of dedication, talent and shared commitment to excellence. Within the ranks of this extraordinary team, each member brings a unique set of skills and experience to the table, creating a dynamic synergy that fuels our collective success. I take great pride in acknowledging that RVS family has not only participated but excelled in numerous inter-college events such as Moksha 23 and Sangamam 23. We have secured overall culturals championship, overall scientific championship and emerged as sports runner-up in Eurocon. In the realm of scientific events, we have achieved a noteworthy feat by securing 4 best paper presentation in the Indian Academy of Oral Medicine and Radiology Conference. Additionally, we bagged the overall championship at Ignite Conference held at Vinayaka Mission College, Salem. All of these remarkable accomplishments have been achieved in less than a year. And now, we embark on a new journey with a plan that could elevate our achievements to unpredictable heights. Introducing a team of student coordinators from each batch dedicated to overseeing culturals, sports and scientific events. எங்கள் கல்லூரி இன்னும் வரும் காலங்களில் 2 மாதத்துக்கு ஒரு முறை அறிவியல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். RVS கல்வி குழுமத்தில் சகோதர கல்வி நிலையத்தில் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். This team is to bring out our hidden talents, nurture leadership and cultivate decision-making qualities, resulting in unparalleled success. We believe in open communication, mutual respect and the art of bringing out each other's strengths to achieve remarkable outcomes. Together, we are a formidable force. I am honored to reveal the inauguration of this grand team with the support and love of our beloved principal. The name of this team, we proudly present to you the Invincibles. Invincibles, a name that signifies something that is unbeatable, indestructible and incapable of being defeated. New tomorrow with innovation and passion. Thank you for the opportunity to introduce this remarkable team and we look forward for showcasing our capabilities in the days to come. Here's to Invincibles. Learn, lead. Coordinators of the year. From track course, for cultural committee we have Dishman, for sports we have Vasundhara, Tarun Raj, for sports we have Srinidhi, for scientific we have Harini. In Tyrants, for culturals we have Tilak. In sports we have culturals we have Soumya M. In sports we have Anish and Srija. In scientific we have Shalini VP. இன்னாது என்றலும் இடமே மின்னோடு வானம் தன்துளி கழகி ஆனது கலப்பொழுது இறங்கும் மல்லல் பேராற்று. அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
pleasant good evening to the gathering. On this momentous occasion, we, the RDS family, are honored to extend our deepest gratitude to the remarkable dignitaries and individuals who grace us with their presence by taking time out of their busy schedule for us. First of all, I thank Chairman Ayya, Vijay Shri, Dr. K. Kuppusamy for his blessings toward the event. I also express my heartfelt gratitude to our chief guest, Shri V.K. Guest of Honor, Dr. Alok Bhagat, Head Medical Officer, Air Force Station Sulu, whose presence has left an indelible mark in this gathering. We express our gratitude to Dr. B.K. Badri sir, former director, advisor to our honorable chairman, for being a part of momentous occasion, sir. A warm thank you to Mr. Pari sir, IPS Chief Administrative Officer, for our esteemed presence. Our heartfelt thanks to our Chief Engineer S. Balachandran sir, RDS Social Services Food Court, and various visions he has given continue to broaden and horizons. And sincere thank you to our Kandasamy sir, thank you sir, for gracing us with your presence. Your support motivates us greatly. My heartfelt thanks to our Director and Principal of RDS Dental College and Hospital, Dr. Vijay V.K., for extending us your constant support, sir. Thank you, sir. Last but not the least, I would like extend my sincere gratitude to all the head of the departments, principals of other colleges, all teaching and non-teaching staffs, and pillars of RDSBCH, my students and students committee. And at last, I thank the organizing committee, Rovancia 24, for their really effortless effort and really a neat, coordinated and enthusiastic culturals for the year 2024. Thank you all.